ஹாய் கைஸ், நாங்கள் தான் உங்கள் டெவில் 143. நீங்கள் நேற்று பார்த்துருப்பீங்க நாங்கள் எவ்வளோ அவஸ்தைப்பட்டோம், எல்லாம் பண்ணேன்னு. 2 மணிக்கு ஆரம்பித்தோம். ஆனால் 10 நிமிஷத்தில் எல்லாம் வீடியோ முடிச்சிட்டோம். எங்களால் ஒன்றும் பண்ண முடியல. அதனால் இன்றைக்கி நாங்கள் வந்திருக்கோம் கைஸ். இப்போ நம்ம எப்படி சொல்கிறது, எங்கள் அண்ணன் வந்திருக்காரு கைஸ். அவர் பேய் இந்த பிசாசு எதுவுமே நம்ப மாட்டார். அவர்கிட்ட போய் சொல்லி அந்த வீடியோவை காமிச்சேன். ஆனால் நீ காட்டுற மாதிரி தான் இருக்குது, பட் நான் நம்ப மாட்டேன். நாளைக்கு நீங்கள் போங்க, நான் கூட வரேன், என்ன நடக்க நான் நேரில் பார்க்குறேன் அப்படின்னாரு கைஸ். அவரை கூப்பிட்டு வந்துருக்கோம். ஹாய் காய்ஸ், நான் நம்மளுக்கு பேய் போதும் சாமி ஆசாமி இதிலெல்லாம் நம்பிக்கை கிடையாது. எனக்கு ஏதோ இது பார்த்துட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ எடுத்து வந்து காமிச்சாங்க என்கிட்ட. அது நானும் பார்த்தேன், கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருக்குது. ஆனால் கண்ணால் பார்க்குற வரைக்கும் நான் எதுவும் நம்ப மாட்டேன். உண்மையிலுமே பாசமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, நான் சும்மா அறுப்போட விரும்பல. அது என்னென்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்துருக்கிறேன். நான் பார்த்துட்டு சத்தியமாக சொல்கிறேன், பார்த்துடலாம் இன்றைக்கி உனக்கு என்ன பண்ணுறாங்க. ஓகே நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இங்கே தான் வந்தோம். ஆனால் வேறு லெவலில் உண்மையிலே பயந்துட்டோம். எனக்கு வந்து கிராமமா ஹைலைட்டு. ஓகேங்க கைஸ், இன்னொருத்தரை கூட கூப்பிட்டு வந்திருக்கலாம் நான் யோசிக்கிறேன். பட் 3 பேர் தான் வந்திருக்கோம். அதில் ஒருத்தர் கேமரா பிடிக்கிறாரு. நாங்கள் 2 பேர் தான் பேசியிருக்கோம். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்போயும் உடம்புலாம் சிலுக்குது வயசு, பயமாக தான் இருக்குது. கண்டிப்பாக கைஸ், இப்போ நல்லாவே நாங்கள் கேப்சர் பண்ணியிருக்கோம் வீடியோவில். நம்மளாம் நான் அவர்கிட்ட வீடியோ காமிக்கிறோம், காமிச்சிட்டு பிறகு அவரே நம்புவார் பாருங்க. நான் இங்கே தானடா நின்றுந்தேன், நீங்களா என்கிட்ட பேசிட்டு தான். ஆனால் உண்மையாக இருந்துச்சு, உண்மையாக இருந்துச்சுண்ணா. நிஜமா நான் பார்த்தேனா இருந்துச்சுடா. நீங்க சொல்றீங்க இங்க இருக்கு, நீங்க திரும்புறதுக்குள்ள அது காணாம போச்சு. என்கிட்ட பேசிட்டு நிஜமா நான் பார்த்தேனா உன் பின்னாடி. போடாடே என்னடா நிஜமா நான் பார்த்தேன். ஒரே நிமிஷம் வீடியோ மட்டும் காமிச்சிட்டு நான் வீடியோ ஆன் பண்றேன். வீடியோ எடுத்துறலாம், அதுல காட்டுறேன். அதுல இவர் பார்த்துட்டாரு, நம்மளாம் இவர்கிட்டே கேளுங்க. சத்தியமா சொல்றேன், உண்மையிலுமே நான் வீடியோ எடுத்துருக்குறாங்க, அது காட்டினாங்க. சத்தியமா அதுல என்ன ஒன்று தெரிஞ்சு, ஆனா நான் பார்க்கவே இல்லை. ஆனால் வீடியோவில் தான் பார்த்தேன், தெரியுது இவனுக்கு தான் பார்த்துருக்குறானுங்க, நான் பார்க்கவே இல்லை. வீடியோவில் கண்டிப்பாக நாளைக்கு அப்லோட் ஆகும், நாங்கள் காட்டுறோம், நீங்கள் பாருங்க. சொல்கிறேன், உண்மையிலுமே பார்த்துட்டேன் நான். நீங்கள் கூட அந்த வீடியோவை பாருங்கள், பார்த்துட்டு என்னன்னு சொல்லுங்கள். நான் உண்மையில பார்த்துட்டேன். நான் என்ன ஏதோ சவுண்டு கேட்குறேன். நம்ம இங்கே இருக்க வேணாம், ஏய் இங்கே இருக்க வேணாம். 500 மீட்டர் நான் இது நீ நம்பல தானே சொன்னேன். நீ கேட்டு நம்பலன்னா சொன்னேன். இருங்க நான் நம்ப தான் சொன்னேன். ஏன்டா இந்த மாதிரி இடத்துக்கு என்ன போய் கூட்டணும்? ஏன்டா கூட்டணும்? நீ என்ன சொன்ன ஸ்டார்டிங்ல? நான் எதுவும் வந்தாலும் நான் பார்க்குறேன். நீ தான் வந்த இப்போ சண்டை போட்டு ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. இப்போ நம்பிக்கை நீ தான் வந்த. சரி பிளர் ஆகுது பாரு அப்படியே கேமராவே. நான் பார்த்துட்டேன், நான் ஒத்துக்கிறேன். இருக்கு நான் ஒத்துக்கிறேன். இப்போ நம்ம 1 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட வந்திருக்கோம். உடம்பெல்லாம் சிலுக்குது பாரு. சத்தியமா சவுண்டு சவுண்ட் வருது. சவுண்ட் வருது. போயிடலாம்டா, நிக்க வேணாம். இங்க நிக்க வேணாம். சசியா வா போயிடலாம்டா. 5 minutes later. டேய் என்னடா இது ஒத்தடி பாதையா இருக்கு? நம்ம இங்க பாரு, ஒத்தடி பாதை இது. ஒத்தடி பாதையா இருக்கு. ஆனா பைக்ல எங்க ஓடி வந்தானே தெரியல. ஒத்தடி பாதை. இந்த சைடே நம்ம வரலையே. ஒரு 20 மீட்டர் கூட ஓடி வந்திருக்க மாட்டேன். நான் 20 மீட்டரா? பயத்தில் நீ எவ்வளோ தூரம் ஓடி வந்தான்னு தெரியுமா? நீ எவ்வளோ தூரம் ஓடி வந்த மாதிரி கேட்குறியா? பயத்தில் நம்ம வந்து வந்துட்டோம். பட் ஆனால் நான் ஓடி வரும்போது எனக்கு 8 அடி பாதையில் ஓடி வந்த மாதிரி தான். நீங்கள் சொல்கிறீங்கடா இவ்வளோ தூரம் ஓடி வந்தேன், எனக்கு இன்னும் கொஞ்சம் தூரம் ஓடி வர மாதிரி தான் தெரியுது. நம்ம எவ்வளோ தூரம் நடந்து போனோம், ஆனால் எல்லாமே 8 அடி பாதை. இப்போ நம்ம எங்கே ஒத்தடி பாதையில் இருக்க? நானும் சொல்கிறேன், அதுக்கு தான் உங்ககிட்ட படிச்சு நான் வேணாண்ணா. ஏன்டா என்ன வேற கூட்டு வந்து? நீ தானே எனக்கு நம்பிக்கை சரி ஓகே வந்து நான் பார்த்துக்கலாம். நான் 3 பேர் இருக்கோம், பார்த்துக்கலாம். நம்ம இந்த ஒத்தடி பார்த்தேன்னா என்ன நடந்து பார்த்துக்கலாம், போகலாம் வாங்க. ஆனால் நம்ம வந்த வழி இப்படி இல்லை, இப்படி போய் பார்த்துட்டோம். நம்மளுக்கு வேணாது. இப்படி தான் நம்ம வந்த வழி வந்து காட்டுக்கு வெளியே, அந்த காட்டுக்கு வெளியே தான் வண்டி பார்த்து ஒன்று இருக்குது. அதில் தான் வந்தால் நான் ஒத்தடி பார்த்து நிற்கிறேன். தெரியல வழி எங்கன்னு தெரியல. நீ பாட்டு இந்த பக்கம் வண்டி இருக்குதுன்னு காட்ட, வண்டி எங்கடா இந்த பக்கம் இருக்குது? வழி எங்கன்னு தெரிஞ்சாதான் வண்டி நம்ம எந்த பக்கம் இருக்குன்னு சொல்ல முடியும். அங்க ஏதோ நிக்குதுடா, அங்க பாருடா, அங்கேயும் ஏதோ நிக்குதுடா. நான் இப்ப சத்தியமா சொல்றேன், நான் பார்த்தேன். நான் உண்மையிலே நான் பார்க்கல கைஸ். பார்த்தேன்னா எனக்கு சவுண்ட் ஒரு பயம் வந்துச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு நம்ம இந்த வழி தான் போய் நீ பேக் என்னடா இவ்வளோ பெரிய பள்ளமா போயிடுது பாருங்க கைஸ். உள்ள வரைக்கும் கட்டுறேன், ஃபுல்லா பாருங்க. 5 minutes later. ஃபோன்
உள்ள வந்துச்சு. இரு 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 நான் எடுக்கிறேன் இரு யாரும் பயப்படாதீங்க கை கொடு நான் எடுத்துக்கிறேன் இருங்க கை கொடுங்க. டேய் இழுத்துருங்கடா எனக்கு பயமாக்குதுடா இழுத்துருங்க இருங்க டேய் உள்ள ஏதோ தெரியுதுடா ஃபோன் மட்டும் எடுத்துருந்தேன். ஏய் இருடா நாங்கள் ஒத்தடி பாதை அந்த பள்ளத்தாக்கு எல்லாம் பார்த்துருப்பீங்க. வந்து நானும் எல்லாமே கேப்சர் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு நான் காட்டுறேன். எங்கேயோ சுற்றி ரெட்டாடி பாதைக்கு வந்துட்டோம் கைஸ். நாங்கள் இதுக்கு மேலே வீடியோ எடுக்க விரும்பலை. எங்கள் அண்ணன் ஸ்டார்டிங்கில் பேசினார், இன்னும் பேச நீங்களே பார்த்தீங்க. இப்போ அவர் எங்கள் அண்ணன் சொல்கிறேன், நீங்களே கேளுங்க. உண்மையிலுமே சொல்கிறேன் பாய்ஸ், எல்லாருமே பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சத்தியமாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க. இந்த வீடியோ ஒரு 10 நிமிஷம் பாருங்கள், தெரியும் உங்களுக்கு. நான் பேய் இல்லை இது இல்லை அது இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் சத்தியமாக இங்கே வந்த பின்னாடி நான் கண்ணால் பார்த்துட்டேன். உண்மையிலுமே நான் வாழ்நாளில் இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் பேயை பார்த்தது. நிறைய இடத்துல எங்கேயோ சுடுகாட்டில் எங்கெங்கேயோலாம் படுத்து தூங்கியிருக்கிறேன். பண்ணி என்ன ஒண்டியெல்லாம் நடந்தே கூட காட்டில் நடந்து போயிருக்கேன். ஆனால் சத்தியமாக இந்த காட்டில் இந்த இடத்துல நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என் வாழ்நாளில் எனக்கு 28 வயசு வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் பேயவே பார்த்துருக்குறேன் பாய்ஸ். எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குதுண்ணா. எனக்கே அள்ளு விட்டுருச்சுடா சத்தியமா. நான் யோசிக்கல. பைக்காண்ட போயிட்டு நாங்கள் எதாக இருந்தாலும் பேசுகிறோம். அதுதான் பைக்காண்ட நாங்கள் பாருங்க, நான் உங்களுக்கு பேக் கேமரா பைக்காண்ட போய் எப்படியோ அங்கே தப்பிச்சு பாய்ஸ் நாங்கள் திரும்ப அந்த ரெட்டவழி பாதைக்கே வந்துட்டோம். இதோ பாதைக்கு வந்துட்டோம். ரெட்டடி பாதைக்கு வந்திருக்கோம் guys. அந்த லைட் தெரியுற இடத்துக்கு தான் நாங்கள் போகணும். இப்போதோ அதோ அந்த லைட்டு ஒன்று தெரியுது இல்லைங்க, அங்கே தான் நாங்கள் இப்போ போனோம். அதான் ரோடு நாங்கள் என்னால் அண்ணா எனக்கு உண்மையிலே மதம் இருக்குது வயசு. எல்லாமே பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அந்த இடத்துக்கு போனால் தான் நாங்கள் எதாக இருந்தாலும் அங்கே போயிட்டு இன்ட்ரோ கொடுத்துக்கிறோம். போக முடியுன்ற சுச்சுவேஷனுக்கு நாங்கள் இப்போ இருக்கிறோம். வாங்க போய்க்கலாம், போயிடலாம். ஏய் இங்கே நிற்க வேணாம், நிற்கிற ஒரு செகண்டும் நம்மளுக்கு ஆபத்து தான். பயமாக தான் இருக்குது. உங்களுக்கு இன்ட்ரோ வந்து நாங்கள் பைக்காண்ட போயிட்டு உங்களுக்கு இன்ட்ரோ கொடுத்து நான் கிளம்பணும் வாழ்நாள் காய்ஸ். நாங்கள் சொல்லியிருந்தோம்ல வண்டி எங்கே நிப்பாட்டிருக்கணும், அந்த இடத்துக்கு நாங்கள் மறுபடியும் வந்துட்டோம். எந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு இவங்ககிட்ட கேட்போம். சொல்லுங்கள். உண்மையிலே ஓப்பனாக சொல்கிறேன், உண்மையிலே பயந்துட்டேன். நீங்கள் வண்டி பார்ப்பீங்க, வண்டிக்கிட்ட வந்தாச்சு. எனக்கு உண்மையிலே பயமாக இருக்குது. இங்கே வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு கிளம்பணும். ஓகே பாய்ஸ், இதுலேருந்து நீங்கள் தொடர்ந்து வீடியோ பார்ப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்காக எல்லாமே பண்ணுவோம். மறக்காமல் எந்த இடத்துக்குலாம் போய் நீங்கள் வீடியோ பண்ணணும், நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். காய்ஸ். எல்லாருக்கும் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த படத்தில் எல்லாம் சொல்கிற டைலாக் தான், உயிரை புஷ்ணு கையில் புஷ்ணு ஓடி வருவாங்கன்னு சொன்னேன். அந்த மாதிரி நாங்கள் உயிரை கையில் புஷ்ணு 15 நிமிஷத்தில் ஓடி வந்தோம். சத்தியமாக சொல்கிறேன், என் வாழ்நாளில் இந்த அனுபவத்தை நான் பார்த்ததெல்லாம் எங்கேயாவது ஒரு அளவுக்கு நல்லா பேசுவேன் guys. ஆனால் அங்கே எங்களால் சுத்தமாக பேச முடியல. இப்போ தான் உயிரே வந்த மாதிரி இருக்குது எங்களுக்கு. கண்டிப்பாக guys, இதோட வீடியோ முடிச்சுக்கலாம் பார்க்குறோம். நாளைக்கு காலையில் ட்ரீசர் வரும், அதை பாருங்கள். ப்ரோ ஈவினிங் எல்லாருமே வீடியோ ப்ரோ எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காம பண்ணுங்கள், எல்லாரும் ஷேர் பண்ணிடுங்க. எல்லாமே உங்களுக்காக மட்டும்தான். கண்டிப்பாக நீங்கள் என்டர்டைமுக்கு மட்டும்தான் நாங்கள் பண்ணுவோம். கண்டிப்பாக முடிச்சுக்கலான்னு பார்க்குறோம் பாய்ஸ். நாளிலேருந்து வீடியோ பார்ப்பீங்க. நாங்கள் தான் உங்கள் டெவில் 143 பார்க்கலாம்.